வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு இயல் 4 விரிவான கட்டுரையாக இருக்கக்கூடிய புதிய நம்பிக்கை, அந்த கட்டுரையை எப்படி எழுதலாம், என்னென்ன தலைப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் இங்கே கட்டுரையில் உங்களுக்கு ஒரு 8 தலைப்புகள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்க்குறதுக்கு மேம் என்ன பெருசாக இருக்குது, நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் உள்ளே ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ரொம்ப எளிமையான வார்த்தைகள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதக்கூடிய வார்த்தைகளை பயன்படுத்தி தான் இந்த கதையை நான் 8 தலைப்புகளாக பிரிச்சிருக்கேன். ஸோ தட் ஒரு தலைப்புக்கு கீழே நீங்கள் 2 அல்லது 3 வரிகள் எழுதுகிற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்கேன். அதுலேயும் உங்களுக்கு சில இடங்கள் மிஸ் பண்ணலாம், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணது மாதிரி இருக்குது, கொஞ்சம் அதில் டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்கள் அதையும் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ டாபிக்ஸை பார்த்துட்டு நீங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண வேணாம். உள்ள கண்டென்ட் பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ கட்டுரை புதிய நம்பிக்கை, ஆசிரியர் கமலாலயன். குறிப்பு சட்டகம் முன்னுரை, மேரியின் பிறப்பும் குடும்பமும், பருத்திக்காடும் மேரியின் தேடலும், மாளிகையில் ஏற்பட்ட அவமானம், கல்வி கற்க கிடைத்த வாய்ப்பு, மேரியின் விடாமுயற்சி, கல்வியின் பயனும் மகிழ்ச்சியும், மேற்படிப்பும் வழி அனுப்புதலும், முடிவுரை. முன்னுரை. ஒரு சிறிய அவமானம் எவ்வாறு ஒரு பெரிய சாதனையாக மாறியது என்பதை புதிய நம்பிக்கை கதை விளக்குகிறது. அமெரிக்க கருப்பின பெண்மணி மேரி மெக்லியோட் பெத்தியோனின் வாழ்க்கை வரலாற்றை இக்கதையின் வழியாக காண்போம். மேரியின் பிறப்பும் குடும்பமும். அமெரிக்காவில் உள்ள மேயஸ்வில்லி என்ற ஊரில் மேரி பிறந்தார். இவரது பெற்றோர் சாம் மற்றும் பாட்சி. 17 பிள்ளைகள் கொண்ட பெரிய குடும்பத்தில் 15வது குழந்தையாக மேரி பிறந்தார். அவர்கள் மிகவும் ஏழ்மையான நிலையில் வாழ்ந்தனர். பருத்திக்காடும் மேரியின் தேடலும். மேரியின் குடும்பத்தினர் பருத்திக்காட்டில் கூலி வேலை செய்தனர். சிறுமி மேரியும் கொளுத்தும் வெயிலில் அங்கு வேலை செய்தார். பருத்தி செடிகள் வளர்வதைக் கண்டு வியந்த மேரிக்கு உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் சிறுவயதிலேயே இருந்தது. இப்போ உங்களுக்கு இது பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே இதுலேருந்து இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அமெரிக்காவில் உள்ள மேயஸ்வில்லி என்ற ஊரில் பிறந்தார், இது வரைக்கும் ஏழ்மையான நிலையில் இருந்தனர். இட்ஸ் ஓகே, ஃபைன். அதே மாதிரி இங்கே மேரியின் குடும்பத்தை பருத்திக்காட்டில் வேலை செய்தனர், இதெல்லாம் வேலை செய்தார். உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. இந்த மாதிரி சில வாக்கியங்கள் வேண்டாம், முடியாது அப்படின்னு டு த எக்ஸ்ட்ரீம், என்னால் முடியாதுன்னு நினைக்கிற குழந்தைகள் மட்டும் இதை எடுத்துக்கலாம். இல்லைன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது, எல்லாமே நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மாளிகையில் ஏற்பட்ட அவமானம். ஒருமுறை தன் அம்மாவுடன் அவர்கள் வேலை செய்யும் வெள்ளைக்கார முதலாளியின் வீட்டுக்கு மேரி சென்றார். அங்கு ஒரு புத்தகத்தை மேரி கையில் எடுத்தபோது அங்கிருந்த ஒரு சிறுமி அதை கீழே வை, உனக்கு படிக்க தெரியாது என்று கூறி பறித்து கொண்டாள். அந்த சொல் மேரியின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. தானும் படிக்க வேண்டும் என்ற உறுதி அவளது மனதில் பிறந்தது. இதில் எதையும் ஷார்ட் பண்ணிட வேணாம், இதுதான் மெயின் கண்டென்ட். கல்வி கற்க கிடைத்த வாய்ப்பு. ஊருக்கு வந்த மிஸ் வில்சன் என்ற ஆசிரியை மேரியின் தந்தை சாமிடம் பேசி மேரியை பள்ளிக்கு அனுப்ப சம்மதிக்க வைத்தார். அந்த தலைமுறையிலேயே முதலாக பள்ளிக்கு செல்லும் வாய்ப்பு மேரிக்கு கிடைத்தது. மேரியின் விடாமுயற்சி. மேரியின் பள்ளி வீட்டிலிருந்து 5 மைல் தொலைவில் இருந்தது. வெயில் மழை எதையும் பொருட்படுத்தாமல் தினமும் 10 மைல் நடந்து சென்று மேரி கல்வி கற்றார். கல்வியின் மீது கொண்ட ஆர்வத்துடன் விடாமுயற்சியுடன் படித்தார். கல்வியின் பயனும் மகிழ்ச்சியும். படிக்க கற்ற மேரி தன் ஊர் மக்களின் சம்பள கணக்குகளை சரிபார்த்து உதவினார். பல தலைமுறைகளாக யாரும் படிக்காத அவர்களது வீட்டு பைபிள் புத்தகத்தை மேரி வாசித்து காட்டிய போது அவரது பெற்றோரும் பாட்டியும் கண்ணீர் மல்க மகிழ்ந்தனர். இங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாசித்து காட்டினார் அப்படின்னு மாத்திரம் நம்ம எழுதிக்கலாம். அப்போது உங்களுக்கு இந்த ஒரு லைன் தேவை இருக்காது. மேற்படிப்பும் வழி அனுப்புதலும். மிஸ் வில்சனின் உதவியால் மேரிக்கு மேற்படிப்பு படிக்க வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஊரை விட்டு புறப்பட்ட போது ரயில் நிலையத்தில் ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திரண்டு கண்ணீருடனும் பெருமையுடனும் அவரை வழி அனுப்பினர். மேரி ஒரு புதிய நம்பிக்கையோடு பயணமானார். முடிவுரை. பிற்காலத்தில் மேரி மெக்லியோட் பெத்தியோன் ஒரு மாபெரும் கல்வியாளராக உயர்ந்தார். உனக்கு படிக்க தெரியாது என்று அவமானப்படுத்தியவர்களுக்கு தன் அறிவாலும் உழைப்பாலும் பதில் சொன்னார். விடாமுயற்சியும் கல்வியும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதே இக்கதை உணர்த்தும் செய்தியாகும். இந்த கதையை முழுமையாக கேட்டதுக்கப்புறம், இந்த கட்டுரை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நிஜமாவே தெரிஞ்சிருக்கும். இது ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் ரொம்பவும் எளிமையாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தாலும் உள்ள கண்டென்ட் சிம்பிளாக தான் இருக்குது. எல்லாருமே அட்டென்ட் பண்ணுறக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஸ்டே டியூன் ஃபார் மோர்.